அவர் மரித்து அவரே சொன்னாரு, நான் மரிப்பேன், 3 நாள் கழிச்சு எழும்பிடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3 நாள் தான் டைம். அவர் சொன்னாரு, சொன்னதை அப்படியே செய்தார். ஹல்லேலூயா. அதற்கு சாட்சி நம்ம இன்னைக்கு தெருவா வீடு வீடா பார்க்கிற ஆட்கள் கிட்ட எல்லாம் சபையை போட்டு எல்லா இடத்துலயும் மைக்க போட்டு அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்றதை விட ஒரு பெரிய சாட்சி உலகத்துல திறந்திருக்கிற ஒரே கல்லறை அவருடையது மாத்திரமே. ராமன் சொல்லுங்களாமா. ஹல்லேலூயா. அவர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவதில் 100% உண்மை உள்ளவர். நல்லா கவனிங்க. அவர் நிறைவேற்றினது அவருடைய மரணத்தை மாத்திரம் அல்ல. உங்களுக்கு ஆண்டவர் எதை வாக்குத்தத்தமா கொடுத்தாரோ, எதை வாக்குத்தத்தமா கொடுத்தாரோ, எதை ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை செய்தாரோ, கிறிஸ்துவை எந்த வல்லமை உயிர் பெற்று எழும்ப பண்ணினதோ அதே வல்லமை உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் அது உயிர் பெற்று எழும்ப பண்ணும். உங்களுடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் வீணாய் போகிறது இல்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை ஹல்லேலூயா ஒரு விசை கூட நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எஸ் ஃபாதர், உயிர் பெற்று உயிர் தெழும்பின அதே வல்லமை எங்க வாக்குத்தத்தத்திலேயே கிரியை செய்யட்டும். அவர் சொன்ன சொல்லை நிறைவேற்றுகிறவர். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில, இந்த மாலை வேளை உங்களுக்கானது. இந்த நேரம் உங்க அற்புதத்திற்கானது. இந்த நேரம் உங்க சுகத்திற்கானது. ஹல்லேலூயா. நல்லா சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு பாடலை உற்சாகமா பாட போறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மனசுல வச்சு சத்தமா நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா சேர்ந்து பாடுங்க. பாருங்க, நல்ல கையை தட்டி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நல்ல சத்தமா சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றுமே. நல்ல கையை தட்டி சந்தோஷம். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். சொல்லுங்க, வார்த்தையை நிறைவேற்றும். ஆராதனை ஓ ஆராதனை. நல்ல சத்தமா சொல்லை காப்பாற்று இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். சொல்லுங்க, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையத்தை யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. ஓ சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட நல்ல கரங்களை தட்டி உணர்ந்து தேவனுடைய சமூகத்துல எஸ் எங்களை எதற்காய் அழைத்தீரோ அந்த காரியத்தை எங்களின் மூலமாய் நிறைவேற்றுவதற்கு நீர் உண்மை உள்ளவர். எங்களுக்கு எதை வாக்குத்தத்தமாய் கொடுத்தீரோ அதை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவதில் நீர் உண்மை உள்ளவர். எங்களுடைய குடும்பத்தை அழைத்தீரே, எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு நீர் உண்மை உள்ளவர். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, சொல்லுங்க. நீ பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று நீ பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று
நான் மறந்திடும் அறிகுறி தோன்றும் முன் வந்தாலாய் வருபவரே, நான் மறந்திடும் அறிகுறி தோன்றும் முன் வந்தாலாய் வருபவரே. நல்ல கையை காட்டி ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஓ ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆமென். ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. சொல்லுங்க ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை, முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை, முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று நல்ல வாயை திறந்து அறிக்கை செய்ய. அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் கைவிடாதவர். மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி, இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி. ஆராதனை ஓ ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஓ ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கரங்களையும் தட்டி நம்ம ஆராதிக்கிற இயேசு என்கிற ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனிதிங் எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம், ஒரு மனுஷனோட வாழ்க்கையா கூட இருந்துட்டு போட்டோம், எதுவா வேணா இருந்துட்டோம், நீங்க பயங்கரமா நம்பின காரியம், உங்க படிப்பு, உங்க வேலை, எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆனா அவருக்கு அங்கதான் தொடக்கமே. கையை தட்டி முடிஞ்சிருச்சு ஆண்டவரே நீங்க சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் கிரியை செய்யவே தொடங்குவார். ஆண்டவர் சிலுவையில எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாரு. அப்பதான் தொடங்கிச்சு புறஜாதியார் எல்லா நீதிமான்களாம். எப்படி தெரியுமா? அவருக்கு ஈக்குவலா கொண்டு போய் வச்சார். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு சமமாய் அவருடைய வலது பாரிசத்துல உட்காரும்படியான ஒரு மேன்மையான வாழ்க்கைய, ஒரு மேன்மையான வாழ்க்கைய. ஹல்லேலூயா. நான் சொன்னது இன்னும் புரியல. ஆண்டவர் நமக்கு கார் தருவார்னு சொன்னா கை தட்டி இருப்பீங்க. ஆண்டவர் நல்ல வீடு தருவார்னு சொன்னா கை தட்டி இருப்பீங்க. ஆண்டவர் நல்ல செழிப்பான வாழ்க்கையை தருவார்னு சொன்னா கை தட்டி இருப்பீங்க. நான் சொல்றேன், உங்களை அவருக்கு சமமாய் பிதாவின் வலது பாரிசத்துல உட்காரும்படியான ஒரு மேன்மையான இன்னைக்கு சிலருக்கு சில வழிபாட்டு தலங்களுக்குள்ள போவதற்கு அனுமதியே கிடையாது. தெரியும் நமக்கெல்லாம், எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது. ஆனா கிறிஸ்து மாத்திரம்தான் சிலுவையில மரித்து உங்களை என்னையும் பிதாவின் வலது பாரிசத்துல உட்காரும்படியான ஒரு மேன்மையான, நீங்க போக முடியாத இடமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிருபாசன தண்டை வரைக்கும் உங்களால செல்ல முடியும். புரிந்தவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி பூர்வத்தில் அடைப்பட்டது எல்லாவற்றையும் கிறிஸ்து மரித்து உயிர் தெழும்பும் பொழுது எல்லாவற்றையும் சேர்த்தே நமக்கு கொடுத்தார்.
எல்லாவற்றையும் சேர்த்தே நமக்கு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எதையெல்லாம் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியலன்னு நினைக்கிறோமோ, எதையெல்லாம் நம்ம இழந்துட்டோம்னு நினைக்கிறோமோ, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல எதையெல்லாம் இழந்தோமோ அதை எல்லாவற்றையும் சேர்த்து திரும்பி கொடுத்தது அவருடைய உயிர்த்தெழுதல். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த விசுவாசத்துல, அந்த ஸ்டாண்டர்ட்ல ஆண்டவர் எனக்கு எதை செஞ்சாரோ அந்த நம்பிக்கையில, எதையோ எதிர்பார்த்து வந்தோம் சரி, ஆனா அது இல்லை, எனக்குன்றதை எல்லாமே அவர் முன் குறித்து தீர்மானம் பண்ணி எழுதி வச்சிட்டாருங்கிற நம்பிக்கையில இருக்கிறவங்க என்னோட கூட சேர்ந்து பூர்வத்தில் அடைப்பட்டதை, ஒரு ஆமென் சொல்லுங்க, பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காய் திறந்து தந்தீர்னு நல்ல வாய்களை திறந்து விசுவாசத்தோட நீங்க பாடுறத 2 பேர் கேட்பாங்க. ஒன்னு பிசாசு, இன்னொன்னு ஆண்டவர். இவன் காதுல இப்படி விழட்டும், அவர் காதுல அப்படி விழட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா சொல்லுங்க. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காய் திறந்து வைத்தீர், எந்த மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாலை வேளையில உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உங்க சமூகத்தில் உங்க கரங்கள்ல கிடைக்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி எதையும் பார்க்காம அவரை மாத்திரம் பார்த்து சொல்லுங்க, பூர்வத்தில் அடைப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் இந்த மாலை வேளையில திறக்கிறது. சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம். எஸ், நீங்க கரங்களை தட்டுற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாலை வேளையில உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுகிறது, உங்களுக்குரிய பரலோகம் திறக்கப்படுகிறது. பூர்வத்தில் அடைப்பட்டதை சொல்லுங்க விசுவாசத்தோட, எனக்காக திறந்து வைத்தீர். ஆமென். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர், ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். சொல்லுங்க, ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். பெற்றுக்கொள்வோம் நம்பிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பாருங்க. இந்த மாலை வேளையில உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு. தலைக்கு வெட்கப்படவே கூடாது, வெட்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, எனக்குரியதை கர்த்தர் திறந்துட்டாரு. இந்த மாலை வேளை என் ஆசீர்வாதம் என் கரங்கள்ல கிடைக்கும். நான் சுதந்திரிக்க போக வேண்டியது என் கரங்கள்ல ஆண்டவர் கொடுத்துட்டார். ஒரு விஷயம் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா நீங்க பாடுற வார்த்தை தான் உங்களுக்கான தீர்க்க தரிசனம். நீங்க பாடுற வார்த்தை தான் உங்க வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை தான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். உங்களுக்காக பக்கத்துல இருக்கவங்க பாட மாட்டாங்க. நீங்க பாடி அறிக்கை செய்கிற அந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பூர்வத்தில் அடைப்பட்டதை சொல்லுங்க, எனக்காக திறந்து வைத்தீர். ஆமென். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்து சொல்லுங்க, எந்த மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர், ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை, ஆமென், ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை, ஓ ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சில நிமிடங்கள் நம்ம ஆராதிக்க போறோம். ஆராதிச்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போறோம். அருமையான தேவனுடைய தாசனும் வந்துட்டாங்க. அவங்க கொடுக்கிற வார்த்தையை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். அந்த வார்த்தையையும் கொடுத்தவர் அவர்தான்.
அந்த வார்த்தையை நிறைவேற்ற போகிறவரும் அவர்தான். அப்ப விசுவாசத்தோட நல்லா கையை தட்டி சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஓ ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆமென். ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பாரும் உங்களுக்கு ஈடே இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, நான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச ஆண்டவரே, ஆனா இன்றைக்கு ஒரு புதிய துவக்கத்தை நீங்க துவங்கி இருக்கிறதுனால கையை தட்டி ஆமென். உங்களுக்கு ஈடு இல்லை. அவராக சுயத்தை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சேர்ந்து ஒரு விசை ஆராதனை ஆராதனை ஆமென். சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.